Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம் வந்து solve the following system of linear equations in 3 variables. அதாவது x, y, z மூணு variables வச்சு நமக்கு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. அதை சால்வ் பண்ணி x, y, z இந்த மூணோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். 3 ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. 3x-2y+z = 2. இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். Then 2x+3y-z = 5. இது செகண்ட் ஈக்குவேஷன். Then x+y+z = 6. இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம 3 வேரியபிள்ஸை வச்சு டக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாத வேல்யூ. அதனால் நம்ம 2 வேரியபிள்ஸ் உள்ள ஈக்குவேஷன்னா மாற்ற போகிறோம் ஃபஸ்ட் இதை. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஜெட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ண போகிறோம். அதாவது 1 + 2 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ண போகிறோம். 3x - 2y + z = 2. Then 2x + 3y - z = 5. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா இது ப்ளஸ் சிம்பிளில் இருக்குது, இது மைனஸ் சிம்பிளில் இருக்குது. ஸோ இது கேன்சல் ஆயிடுது. தென் 3x + 2x என்னது 5x. தென் இங்கே -2 இங்கே +3. ஸோ என்ன கிடைக்கும் +1. 3 - 2 என்னது 1y. தென் ஈக்குவல் டு 5 + 2 7. இப்போ நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இதை நம்ம ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கலாம். தென் அகெயின் செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ண போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும்? செகண்ட் ஈக்குவேஷன் என்ன 2x + 3y - z = 5. இது செகண்ட் ஈக்குவேஷன். தென் தேர்ட் ஈக்குவேஷன் என்னது x + y + z = 6. அகெயின் இதையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. ஸோ இது கேன்சல் ஆயிரும். 2x + x என்ன வரும் 3x + 3y + y என்ன வரும் 4y = 6 + 5 11. இப்போ நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இது ஃபிஃப்த் ஈக்குவேஷன். இப்போ நம்ம நார்மலாக சால்வ் பண்ணுற மாதிரி 2 வேரியபிளை வச்சு லீனியர் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இதை நம்ம சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபோர்த் ஈக்குவேஷனை பாருங்கள். 5 இருக்குது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 3 இருக்குது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் பாருங்கள், இங்கே 1 இங்கே 4. ஸோ நம்ம இதை ஒரே 4ஆக மாற்றணும். அதனால் ஒரே கோஎஃபிஷியண்ட்டாக மாற்றுறதுக்கு இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனை ஃபுல்லாக 4ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபோர்த் ஈக்குவேஷன் × 4. அப்போ என்ன கிடைக்கும் 4, அதாவது ஃபுல்லாக 4ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 4 5s are 20x + 1 4 is 4 4y = 4 7s are 28. தென் இப்போ ஃபிஃப்த் ஈக்குவேஷனை ஒன்றும் பண்ணலை, அப்படியே எழுதிக்கலாம். 3x + 4y = 11. இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ரெண்டுமே ஒரே சிம்பிளில் இருக்கிறதுனால சிம்பிள் சேஞ்ச் பண்ண போகிறோம். சைனை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அப்போது இது -4y + 4y. ஸோ கேன்சல் ஆயிடுது. தென் 20 + 3x. ஸோ 20 - 3x. அப்போ என்ன கிடைக்கும் 17x = 28 - 11 என்னது 17. ஸோ x = 17/17. ஸோ 1 x = 1. எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. x = 1. இப்போ நாம் இந்த எக்ஸோட வேல்யூவை 4 or 5 எந்தாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நம்ம இப்போ சப்ஸ்டிடியூட் x = 1 இன் ஈக்குவேஷன் 4. ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது 5x + y = 7. இதில் எக்ஸோட வேல்யூ 1. 5 × 1 + y = 7. ஸோ 1 5 is 5. 5 + y = 7. ஸோ y = 7 + 5 ரைட் சைடு வரும்போது என்ன ஆயிரும் -5. ஸோ y = 7 - 5 என்னது 2. ஸோ ஒய்யோட வேல்யூ 2. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் சேர்ந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில்
சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது சப்ஸ்டியூட் x equal to 1 y equal to 2 in first equation. அதாவது ஈக்குவேஷன் என்னது 3x minus 2y plus z equal to 2. அதாவது 3 into 1 minus 2 into 2 y ஓட வேல்யூ 2 plus z equal to 2. 1 3 is 3 minus 2 2s are 4 plus z equal to 2. Then 3 minus 4 என்னது போகாது 4ல் 3 போனால் 1 biggest number of sign என்னது minus 1 plus z equal to 2. Then z equal to 2. The minus 1 அங்கே எப்படி போகும் plus 1. Then z equal to 2 plus 1 3. ஸோ நம்மளுக்கு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு x equal to 1 y equal to 2 z equal to 3. ஸோ ப்ராப்ளம் சால்வ்டு. தேங்க்யூ.